ஆனா ராஜிமா இங்க வந்து நான் பாத்தீங்கன்னா ஹோம்ல தான் இருக்கேன் நானு. ஆனா இங்க வந்து நான் நாளைக்கு தான் பூஜை வச்சிருக்காங்க. ஓ, ராஜிமா உங்க வீட்டுல பூஜை? எங்க வீட்ல இன்னைக்கு இல்லப்பா. இன்னைக்கு அவரோட தம்பிக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவருக்கு திடீர்னு ஏதோ அந்த சக்கர் மயக்கம் வந்துடுச்சு. அதனால ஹாஸ்பிட்டல்ல நைட்டு தான் சொன்னாங்க, நைட்டு தான் அட்மிட் பண்ணாங்க. அவர் அங்க ஓகே போயிட்டு ஓகே வந்துட்டு ஓகே இருக்கிறதுனால நான் சாமி இப்ப கும்பிடல. சாட்டர்டே ஒன்னா பாத்துக்கலாம்னு நினைச்சிருக்கேன். இன்னும் ஓகே. சனிக்கிழமை இல்ல வேற தப்புல கும்பிடணும். இல்ல தப்புல ராஜிமா. நமக்கு வந்து இல்ல இப்போ தீபாவளி எப்படியோ அதே மாதிரி இந்த ஆயுத பூஜை வந்து அன்னைக்கே நம்ம பண்ணணுங்கிறது. அந்த 5 நாளுக்குள்ள நம்ம எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. 5 ஆமா, டேஸ் இருக்கு நமக்கு. அதுதான்ப்பா. அந்த சனிக்கிழமை இன்னும் சாமி கும்பிடல. சரி, 3வது வாரம்னா எல்லாரும் வர அப்படியே சாமி கும்பிட்டு இதையும் கும்பிட்டுடலாம் வீட்டுல அப்படின்னு நினைச்சிருக்கோம். அவரோட ஷாப்புக்கும் போய் கும்பிடணும். அவரு ஸ்டுடியோவும் வச்சிருக்காரு. இப்போ அவர் போலீஸ் மட்டும் இல்ல, ஸ்டுடியோவும் வச்சிருக்காரு. வீடியோ கவரேஜ் எல்லாம் பண்றாரு. ஹலோ அப்பா. அப்பாவுக்கு சிக்னல் ப்ராப்ளமா என்னன்னு தெரியலையே. ஹாய், வணக்கம், வாங்க. இல்ல எனக்கு என்னப்பாச்சு? அங்க கட்டாச்சு. ஆனா வைஃபை கட்டும் போது நார்மல் இதுக்கு வரும்ல, அதான் கொஞ்சம் சுத்திட்டு இருக்கேன். எனக்கு வேற இல்ல. இல்ல ராஜிமா அதுதான்ப்பா தப்பு இல்லை. வெயிட். அதனால நம்ம இப்ப சப்போஸ் பூஜை போட்டாலும் கூட நம்ம மைண்ட் ஃபுல்லா அங்கதான் இருக்கும், ஹாஸ்பிட்டல்ல தான். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பண்ண கூட தெரியாது, தப்பு இல்லை. எல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துலாம் வச்சாச்சுப்பா. இன்னைக்கு சாமி கும்பிட பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்க, அவரோட தம்பியோட குழந்தைங்கலாம். ஐடியா இல்ல வரல. ஆனா என்னன்னா இப்போ இல்ல குங்குமணிங்க இப்ப இந்த மஞ்சள் பூ தானே வாங்கியிருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு உங்களை பொறுத்த இல்ல வரைக்கும் இல்ல. ஒரு 5 நாள் ஆனாலும் அது அவ்வளவு சீக்கிரம் வாடி போகாது, நல்லா இருக்கும். ஆமா, அதெல்லாம் பிரச்சனை படத்துக்கு இல்லை. வச்சிடலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பூஜை மட்டும் யார் வாங்க? நாளைக்கோ நாளைக்கு அந்த மாதிரி முன்னிலை சனிக்கிழமை கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. வின். அது யார் இது? மிஸ்டர் வின், வாங்க, வணக்கம். பலமா மரியாதையோட வராரு. என்றும் இங்க பாருங்க, இந்த லைவ்ல வந்து டீசெண்டா பேசுறதுன்னு பேசுங்க, இல்லைன்னா தூக்கி விட்டு அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி லைவ் கிடையாது. அன்போட பேசுங்க, மரியாதையோட பேசுங்க. யாருக்கிட்ட பேசுறோன்றத முதல்ல லைவ்ல முதல்ல பாருங்க, என்ன போயிட்டு இருக்கு, என்ன டாபிக் போயிட்டு இருக்கு, யார் யார் எப்படி எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. நீங்க ஒருத்தர் செய்யற தப்பால மத்த 13-15 பேர் அங்க பாத்துட்டு இருக்காங்க, அவங்களும் அதே ஃபாலோ பண்ணிடுவாங்க. இது இந்த இடத்துல லேடியும் இருக்கும், சரிங்களா? அதனால அந்த ஒரு இதுவா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எல்லாம் நல்லா பேசுவீங்கன்னா நல்லபடியா நான் தினமும் வந்து லைவ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். வேற மாதிரி நீங்க போனீங்கன்னா அப்புறம் டேய் பைத்தியக்காரா, உனக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன் வின், திமிரு அடங்க மாட்டேங்குது, போ, போயிட்டு வேலையை பாரு. அடுத்த லைவுக்கு போய் தொலைக்கலாம்ல. நீங்க ஏன் அந்த லைவுக்கு வரீங்க? மரியாதை இல்லாம பேசுறீங்க, அறிவே இருக்காது. ஆனா என்னவோ போங்க. இது யாருப்பா? கார்த்திக். கார்த்திக் ஹாய், தெரியலீங்கப்பா. ஹாய், வாங்க வாங்க கார்த்திக். ஹாய் கார்த்திக் ப்ரோ, வாங்க, வணக்கம். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டாச்சா? அன்பு தம்பி அருண் சொல்லுங்க, அண்ணா வணக்கம். வணக்கம், வாங்க அன்புராஜன். கார்த்தி ஆனா அன்பு வாங்க. தம்பி என்ன தெரியுங்களா, நான் டைப் பண்ணும்போது மட்டும்தான் அண்ணா. இப்ப பாத்தீங்கன்னா நான் என்னைய தம்பின்னு கூட கூப்பிடலாம், தப்பு இல்லை. அன்புராஜன் ஏன்னா தங்கம் நான் ஆண் இல்லை. பாவங்களாம். இன்னொரு தங்கம் வரும் என்னன்னு தெரியல, ஒரு 4-5 நாளா ஆளை காணல. டான் பாத்திருக்கீங்களா? ஹேண்ட்ஸம் பேட் கமெண்ட் போட்டா சரிங்க இல்ல இல்ல ராஜேஷ், இல்ல நான் படிக்கல, இல்ல இல்ல அப்படியேதான் வினோதன் கேட்டேன். தான். இப்ப இல்ல ஆக்சுவலி அவன் பேட் கமெண்ட் போட்டு அவன் வான் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து யாரும் என்ன கண்டுபிடிச்சான், அவன் என்ன இது திட்டிட்டு இருக்கான், வேற ஒண்ணும் இல்ல. அவன் ராஜிமாவை திட்டல, என்னை பேசிட்டு இருக்கான். யாரும் நான் கண்டுபிடிச்சேன், அதனால நான் டைம் கொடுத்தாச்சு. அவன் என்னை பேசினான். சிவா 77 பேப்பர் ஹாய் ஹாய், வணக்கம், வாங்க.